மதுரை மாமி சமையலேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாரும் மசாலா டீ போட்டு காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. மசாலா டீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. அதனால் அது எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே வாங்க நான் காட்டுறேன். இதை பாருங்கள், மசாலா டீக்கு தேவையான பொருள் இதை பாருங்கள். நான் 4 பேருக்கு, இப்போ நான் அதில் காட்டுறது 4 பேருக்கு. அப்போ 3 ஸ்பூன் இதால் டீத்தூள் போட்டுக்கணும். இப்போது கொஞ்சோண்டு மிளகு, ஒரு ஸ்பூன் மிளகு. இது இஞ்சி இந்த அளவுக்கு கொத்தமல்லி வர. இதில் வருங்க ஒரு 4 கிராம்பு, துளியோண்டு பட்டை. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதை எப்படி போடணும் டீலங்கிறத மறுபடியும் காட்டுறேன். பாருங்க, ஒரு 4 கிராம்பு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு பட்டையெல்லாம் ஜாஸ்தி வேண்டாம். 4 பேருக்கு இது கொஞ்சோண்டு பட்டை. இதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி வர வந்து வாசனையும் கொடுக்கும், பித்தத்தையும் எடுக்கும். அதனால கொத்தமல்லி வர கொஞ்சம். இதில் கொஞ்சம் சுள்ளுன்னு காரமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மிளகு அது போட்டுக்கேன். இஞ்சியை தட்டி அப்படியே போட்டுக்கலாம். இதை மட்டும் கொஞ்சம் நேரம், ரொம்ப வறுக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு திருப்பி காட்டுறேன். எண்ணெய் ஊற்றாத வறுக்கணும். இதை வறுக்கிறேன். இதை 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை பாருங்கள், பொரியுது பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் வறுத்துட்டோன்னு வச்சுங்களேன், வாசனை தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் மிளகெல்லாம் வந்து சுள்ளுன்னு காட்டும். அதுக்காக தான் அதை கொஞ்சம் வறுத்துடுறேன். மல்லியும் பச்சை வாசனை அடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் இதை வறுக்கிறேன். 2 நிமிஷம் வறுத்துட்டேன். இதோ திருப்பியும் பொடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். 4 பேருக்கு டீ. இப்போ 2 டம்ளர் இதுக்கு தண்ணி வைக்க போகிறேன். 4 டம்ளருக்கு 2 டம்ளர் பால், 2 டம்ளர் தண்ணி. முதல்ல 2 டம்ளர் தண்ணியில் இதை நம்ம கொதிக்க விடணும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த எல்லாமே இதில் கிராம்பு, கொத்தமல்லி வர, மிளகு எல்லாமே இதை அதில் போட போகிறோம். இதோட இந்த இஞ்சியையும் போட போகிறோம். இந்த டீ பவுடரையும் அதோடு போட போகிறோம். நீங்கள் எந்த டீ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டீ தூளே போடலாம். அதான் இப்போ இது போட போகிறேன். இப்போ எல்லாமே கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுட்டு அப்போ தான் சாறு இறங்கும். அதுக்கப்புறம் பால் ஊற்றும்போது திருப்பி உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த பாருங்க, ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணியில் இறங்கணும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இதை பாருங்க, 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம். இப்போது ஒரு 1.5 டம்ளர் பால் ஊற்றினா இதுக்கு போதும். இப்போது நீங்கள் உங்களுக்கு தண்ணியாக டீ வேண்டாம், திக்காக வேணும்னா 2 டம்ளர் வச்சுங்க, 2 டம்ளர் தண்ணி வச்சுங்க. ஆனால் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சா 1.5 டம்ளர் பால் போதும். இப்போ இது கரெக்டாக 4 பேர் குடிக்கலாம், சரியாக இருக்கும். இது கொதித்ததுக்கப்புறம் திருப்பியும் காட்டுறேன். பால் ஊற்றி இதை பொங்கி வந்துடுச்சு. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது பால் ஊற்றி. ஏன்னா நம்ம இஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் திரிய வச்சிரும். அதனால் சும்மா நம்ம காய்ச்சி பால் வச்சுக்கணும். அந்த பாலை இதில் ஊற்றி சும்மா சுட வைக்கணும், அது மட்டும்தான். இப்போது நான் வடிகட்டிட்டு திருப்பி உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போது இதுக்கு தேவையான சர்க்கரை உங்களுக்கு எப்படி தேவையோ அதை மாதிரி சர்க்கரை போட்டுக்குங்க. நான் 4 டம்ளருக்கு ஒரு டம்ளருக்கு 1.5 ஸ்பூனுங்கிற கணக்கில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான மசாலா டீ ரெடி.